நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருவியோடு இணைந்து ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவ்வண்ணகத்திற்கு மனூர் எடுத்து வந்த ஆண்டவர் தாபோர் மலையில் உருமாற்றம் அடைகின்றார். அதை நாம் மிக தெளிவாக நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த உருமாற்ற பெருவிழாவானது நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அதாவது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவரிடமிருந்து பெற்ற ஆற்றலையும் வல்லமையும் சுமந்து கொண்டு அவரிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறக்குவலை நமக்கு விடுக்கின்றார். எனவே ஒரு அழைப்பை தான் நாம் பெறுகின்றோம். இந்த அழைப்பை பெற்றவர்களாக தொடர்ந்து திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இத்தூய மறை நிகழ்ச்சி கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமலே இறைவா, உம்முடைய உரை திருமகை மாற்றிக்குறை தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியா தலைகள் நம்பிக்கையின் பேருமைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பெற்று பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தி உம்முடைய அடியர்களாகி நாங்கள் அன்பார்ந்த திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடுடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உமோடு ஆவியாரின் தீப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 9-10 மற்றும் 13-14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதரம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதரம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதரம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதரம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மழைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதரம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அல்லேலூயா
இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் எழிலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சி பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஓர் கிராமமானது மிக அடர்ந்த இருளடைந்த ஒரு குகைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு வெளிச்சமும் உள்ளே இருப்பதில்லை. சிறிய கற்களை கண்டாலும் அவர்கள் ஒரு பெரிய மலை போன்று அவர்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை அவ்வூரின் தலைவர் மலையின் உயர்ந்த உச்சிக்கு அவர் செல்கின்றார். இந்த குகையின் உயர்ந்த உச்சிக்கு அவர் செல்கின்ற பொழுது அவரோடு அவருடைய மகன் மற்றும் சில இளைஞர்களையும் அழைத்து கொண்டு செல்கின்றார். அப்பொழுது ஒரு துவாரத்தின் வழியாக சிறிய ஒளியானது அங்கே தோன்றுகின்றது. அந்த ஒளி தோன்றுகின்ற பொழுது அங்கிருந்த அது ஒளி பட்டவுடனே அங்கிருந்த அந்த அழுக்குகள் இருந்த இடங்களும் மற்ற இடங்களும் மிக தெளிவாக தென்படுகின்றன. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அவரோடு சென்ற அவருடைய மகனும் அவருடைய அந்த இளைஞர்களுமே அந்த வெளிச்சத்தில் மிளிர்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் அவர்களில் ஒருவன் தலைவரிடம் இவ்வாறு சொல்வார், நாம் இங்கே இருந்து விடுவோம், நாம் இங்கிருந்து கீழே இறங்க வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது தலைவர் இவ்வாறு சொல்வார், இந்த வெளிச்சத்தை நாம் மட்டும் அனுபவிக்கக்கூடாது, மாறாக இந்த வெளிச்சத்தை இங்கே இந்த குகைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்குமே நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வோடு இன்றைய விழாவை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு 3 உண்மைகளை இவை வெளிப்படுத்துகின்றன. ஒன்று, இவை நமக்கு நாம் சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் இருக்கின்ற பொழுது ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எவ்வாறு என்று நாம் பார்த்தோம் என்றால், நாம் எப்பொழுது இறைவனோடு ஒன்றித்து இருக்கின்றோமோ, இறை ஆசிரோடு இருக்கின்றோமோ, நற்கருணை அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கின்றோமோ, ஜெப வல்லமையோடு இருக்கின்றோமோ, அப்பொழுது அந்த ஆற்றலை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றத்தின் போது பெற்ற அந்த ஒளியின் மூலமாக பெற்ற அந்த அனுபவத்தையும் அந்த ஒளியின் மூலமாக பெற்ற அந்த ஆற்றலையும் கொண்டு திருத்துதர்கள் எவ்வாறு தங்களுடைய பணியை ஆற்றினார்களோ, குறிப்பாக இந்த நிகழ்வானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை முன்னெரிப்பது முன்பாக நிகழ்கின்றது. அதாவது தான் பட இருக்கின்ற பாடுகளை கண்டு சீடர்கள் அஞ்சிவிடக்கூட என்பதற்காக, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அது தாங்கூடி சக்திமர் பெறுவதற்காக இந்த அனுபவமானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே இந்த அனுபவத்தை பெற்றவர்களாக திருத்துதர்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது.
இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இது அதிகாரமும் ஆட்சியும் எதன் அடிப்படையில் இருக்கின்றது, எந்த அதிகாரமும் எந்த ஆட்சியும் நிலையானது என்பதை மிக தெளிவாகவே நமக்கு காட்டுகின்றன. எவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொண்டு வருகின்ற அந்த ஆட்சியும் அதிகாரம் என்பது நிலையான என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அன்றைய காலம் பார்க்கின்ற பொழுது ரோமை பேரரசும் அவற்றை ஆட்சியாளர்களும் எவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்கள்தான் மீட்பர் என்றும், அவர்கள்தான் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கின்றவர்கள் என்றும், அவர்கள்தான் கடவுள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவேதான் தானியேல் இறைவாக்கினர் அவர் கண்ட காட்சியும் இன்றைய விழாவும் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த மையப்பொருள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மனித பலத்தால் உருவான எந்த ஒரு அரசும் நிலையற்றது, மாறாக இயேசுவின் தலைமையிலான அந்த அரசு மட்டுமே நிலையானது என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய முறையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலைநாட்டிய அந்த ஆட்சியில் நாம் இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு பல முறை சுட்டி காட்டுகின்றன. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த யதார்த்த வழியில் வாழ்கின்ற ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே தங்களுடைய ஆட்சி கட்டிலை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் தான் அனைத்து மீட்பர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற சவால், நீங்கள் அல்ல, மாறாக தன்னுடைய ஆட்சி தான் நிலையானது. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆட்சி என்பது அன்பு, இரக்கம், நீதி அடிப்படையிலான ஆட்சியாக இருக்கின்றது. அதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது இந்த விழாவான நமக்கு சுட்டி காட்டுவது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்கான வித்தை இது உருவாக்குகின்றது. எவ்வாறென்றால், ஆண்டவர் இயேசுவிடம் பெற்ற அந்த அனுபவத்தை, அந்த தோற்ற மாற்றத்தை பெற்ற அனுபவத்தை, ஆற்றலை அந்த திருத்துறையில் கொண்டு செல்கின்றார்கள். யாரிடம்? ஒடுக்கப்பட்ட மக்களிடம். ஆனால் தொடக்கத்திலே இந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்த்தோம்னால் சீமோன் இவ்வாறு சொல்வார், உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசைக்கும் ஒன்றுமான 3 கூடங்களை அமைத்து நாம் இங்கே தங்கிவிடும் என்று இயேசுவிடம் சொல்கின்ற பொழுது இயேசு அவனை அழைத்து செல்கின்றார். அவர் அங்கே தங்கிவிடவில்லை. ஏனென்றால் தாம் பெற்ற அனுபவத்தை, தாம் பெற்ற ஆற்றலை, அந்த ஒளியின் பிரகாசத்தை அங்கிருக்கிற மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் அங்கிருந்து செல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது, சோதனைகளும் வேதனைகளும் இருக்கின்ற பொழுது நற்கொனை ஆண்டவரை நாடி சொல்கின்றோம் என்றால் அந்த ஆற்றலை பெற்று சொல்கின்றோம். அந்த ஆற்றலை உணர்ந்தவர்களாக, அருளை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு வெற்றியாக முடிகின்றது என்பதுதான் ஆண்டவர் இந்த விழா வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காகவும், அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் நாம் குரல் கொடுக்கின்ற பொழுது, இன்னும் குறிப்பாக ஆண்டவர் பெயராலாம் அந்த குரலை உயர்த்துகின்ற பொழுது, ஆண்டவருடைய பெயராலாம் அவர்களுக்கு சார்பாக இருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அனைத்து விதமான ஆற்றலை கொடுக்கின்றார். இதைதான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காகவும், இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான மனவலிமையை இறைவன் தர வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. அன்புமிகு சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்முறை திருமகை ஆட்சிக்குறை தோற்றமாற்ற விழாமல் நாங்கள் எழுப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்துவோமே வேண்டுகின்றோம்.
அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகள் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவை பற்றி இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் மண்ணுலகில் இடையராது முது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிணமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் அறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் அன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா தொழிலினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் வீட்டில் மீது நோக்குடன் துயில் குழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணை தாயந்த மரியா, அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வழி பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் நன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கிணைவுடன் அருளும் வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கும் சலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் என்பதற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு வெட்டிச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் முதலாவை நம்பிக்கை மட்டுமே நோக்கி பார்த்து முதலுலத்துக்கு இருப்பதற்கு அமைதியும் முற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இப்படி விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ளோம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவர் நீரிழத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோரி மன்றாடுவமாக. என்றென்றும் ஆளும் இல்லாமலே இறைவா, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாற்றுக்குறை தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக சீரழிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லையில்லாத உந்தன் இதயத்தின் அன்பாள் தொல்லை துயரில்லா சேர்ந்திட காண்பார். எல்லையில்லாத உந்தன் இதயத்தின் அன்பாள் தொல்லை துயரில்லா சேர்ந்திட காண்பார். பிள்ளையில்லாத பேரும் குறை நீ தீர்ப்பாய். வள்ளலாய் அருள்தனை வழங்கியே காத்தாய். பிள்ளையில்லாத பேரும் குறை நீ தீர்த்தாய். வள்ளலாய் அருள்தனை வழங்கியே காத்தாய். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவாய். இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவாய். இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.